இந்த ஃபினாலே ஒரு ஃபினாலியாக இல்லாமல் ஒரு தொடக்கமாக தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக எபிசோட் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த எபிசோடில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துருவோமா? ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் ஊவனுங்களே, வெல்கம் ஹோம். ஸோ முதல்ல ஆர்த்தரோட டெட் பாடி அப்படியே கிடக்க, இந்த டெட் பாடி வந்துட்டு என்னடா பண்ண போகுது, யாருக்குலையுமே படாத அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தா ஒரு கண்ணில் படும். அது என்ன கண்ணுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்ப்போம். அது வந்து நம்ம டேம் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஒரு கிரேவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் பின்னாடி நம்ம ஜெனோமோ வருது. பட் இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்க சில ஃபோர்ஸஸ் வந்துட்டு அடிச்சு துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் டேம் வந்துட்டு பத்திரப்படுத்தி கூட்டு போயிடுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஃபுல்லாமே பயங்கரமாக சுற்றிட்டு இருக்க நம்ம லாஸ்ட் பாய்ஸும் அதே சமயம் வெண்டி எல்லாருமே வந்துட்டு தனியாக ஒரு பிரிசன் செல்லில் வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சைபாகியும் அதாவது மாரவையும் ஹெர்மிட்டையும் வந்துட்டு ஒரு செல்லில் வச்சிருக்காங்க. ஆனால் இவங்க ஒன்றா இருக்கிற சமயத்தில் தான், இந்த குழந்தைங்கள்லாம் ஒன்றா இருக்கிற சமயத்தில் தான் நம்ம வந்து நம்ம உடலை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கக்கூடிய இது ஒரு ஷெல்ஸ் மட்டும் கிடையாது, அதாவது ஒரு வெசல் கிடையாது, நம்ம அதையும் தாண்டி நம்மளே ஒரு வெப்பன் அண்ட் டூல் தான் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க உணர்றாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட் போகுது, யாரை வந்துட்டு உண்மையாலுமே அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, யாரை நம்பலாம் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ கேர்லி மேலே சில அக்யூசேஷன்லாம் வைப்பாங்க, ஏன்னா வந்துட்டு அவங்களுக்குள்ள சண்டை இருக்கு, எங்களை யார் மாட்டி விட்டது, எங்களை எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க அப்படி இப்படின்லாம் போயிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம வெண்டி ஹெர்மிட் மேலே கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் ஸ்மீ இருக்கார்ல, நிப்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணா அதனால வந்துட்டு அவர் பண்ணிட்டாரு, இதுக்கெல்லாம் கோச்சுக்காத அப்படி மாதிரி சொல்லிட்டு போவார். ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு போறாங்க. ஏன்னா அந்த பக்கம் ஒருத்தங்க டெத் ஆயிட்டாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஸ்டில் நிப்ஸ் வந்து உயிரோட தானே இருக்கா. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு இந்த அளவுக்கு கோவப்பட தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த ஸ்மீ வந்துட்டு சொல்லிட்டு போறாரு. இந்த ஒரு சீன் நல்லாவே இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வெண்டி கிட்ட தான் இருக்கே, டெக்னாலஜிக்கல் இருக்குது, டெலிபதி இருக்குது, எல்லா பவரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த ஃபெசிலிட்டியை மொத்தமாக கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும், ஈவன் ஜீனோமாப்ஸையும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சிஸ்டம் எல்லாத்தையுமே ஓவரைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேமரா எல்லாமே ஷட் பண்ணி சிந்த் எல்லாத்தையுமே மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிடறா. இன்னொரு பக்கம் ஹெர்மிட்டும் மோரோ வந்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ இந்த பண்ணுறதன் மூலமாக ஹெர்மிட் வந்துட்டு பசங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிடுறாரு. இன்னொரு பக்கம் மாரோ வந்து நிறைய கிரிஷை பார்க்கறதுக்காக தான் போகிறாரு. ஸோ கிரிஷ்க்கும் மாரோக்கும் சண்டை வருது. அந்த சண்டையில் வந்துட்டு கிட்டத்தட்ட மாரோ ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல கிரிஷ் வந்துட்டு அவரை கழுத்தை பிடிச்சி நெருக்கி அப்படியே நாக் அவுட் பண்ணிடுறாரு. சாகடிக்கல, நாக் அவுட் மட்டும் பண்ணி ஒரு டேமேஜ் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அண்ட் பாய் கவலியர் கூட வந்துட்டு ஆட்டம் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார்ல, ஸோ அவர் வந்து நம்ம ஹெர்மிட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ட்ராப்ல மாட்டி விட்டுறாரு. அது அந்த ஓசிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த ஐமிஜ் அந்த கண்ணு மாதிரி இருக்கிற ஒரு ஏலியன் இருக்குல்ல, அது கூட மாட்டி விட்டுருவாப்ல. பட் இருந்தாலும் அது தாக்கும்போது பயங்கரமா இருக்கும். அந்த ஏலியன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தப்பிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி வந்துட்டு உனக்கு திறக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமனுக்கு சண்டை வர மாதிரியே இருக்குங்க. ஸோ அதோட பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இடத்துல காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்ல காட்டியிருப்பாங்க, ஒரு விஷயத்தை பார்த்து இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளால இங்கிருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு எந்த அளவுக்கு அது இன்டெலிஜென்ட்டா இருக்கு அப்படிங்கிறத ப்ரீவியஸ் எபிசோட்ல நம்ம பார்த்திருப்போம். இந்த ஆர்ஆர்ஆர் படத்துல ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், ஹி ஸ்கேர்ஸ் மீ மோர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நம்ம ஜீனோமார்ஃபை விட இதை பார்த்தா தாங்க பயமா இருக்கு. ஏலியன் கேம்ஸ்ல கூட ஸ்டெல்த்ல இருந்து ஏலியன் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா இதுவே வந்துட்டு ஸ்டெல்த் மூலமா தான் நம்மள வந்து அட்டாக் பண்ணும் போல. சரி ஓகே, பட் ஆனா இது கடையில் இன்னொரு சம்பவம் நடக்கும். பாய் கவலியர் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற சிச்சுவேஷன்லாம் வந்துட்டு ஹைட் ஆஃப் ஹேண்ட்ஸ் போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியும். சரின்னு சொல்லிட்டு நேராக பசங்களை பார்க்கறதுக்காக வருவான். ஸோ பசங்களுக்கு பார்க்கறதுக்காக வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலி ஜெயம் பேரியோட த கம்ப்ளீட் பீட்டர் பேன்ல ஒரு வரிகள் இருக்கும், ஆல் சில்ட்ரன் பட் ஒன் க்ரோ அப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து வளர முடியாத ஒரு பையன் குழந்தைங்களை வந்துட்டு அடல்ட்ஸ் கிட்ட இருந்து தூரத்தில் கொண்டு போயிடறானாமா. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட இமேஜினேட்டிவ் மைண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து தடுக்கிற விதமா இருக்கிறாங்களாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கதவு மூலமா தான் பாய் கவலியர் வந்துட்டு ப்ராடிஜி கார்பரேஷன் உருவாக்கி அதில் சிஇஓவா உட்காந்துருக்கு அப்படி. ஸோ இதுதான் வந்துட்டு அவர் நினைக்கிற ஒரு விஷயமே. ஓகேவா? ஈவன் இந்த வெண்டிங்கிற கேரக்டர் எல்லாமே பீட்டர் பேன் அந்த ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். நான் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்துட்டு நான் சொல்ல விரும்பல, பட் இட் இஸ் நைஸ் ஒன் அப்படின்னு சொல்லலாம். பட் அதை விடுங்க. பட் ஆனால் அவரோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு இந்த இடத்துல தான் வெளிப்படையாக நம்ம கிட்ட சொல்றாரு. சொல்றதன் மூலமாக தான் இது எல்லாமே நம்மளுக்கு புரிய வரும். ஸோ ஒரு 6 வயசாக இருக்கும்போதே தன்னோட குடியார அப்பா வந்துட்டு கொண்டாராமா. ஏன் அப்படின்னா அவரு தன்னை விட தம்பையும் ரொம்பவே புத்திசாலித்தனமா இருக்கான் அப்படிங்கிறனால. ஏன்னா அப்போ அந்த வயசுலேயே வந்துட்டு ஒரு சிந்தை வந்து உருவாக்கியிருந்தானா. ஸோ அந்த சிந்தை தான் அவனை வளர்த்துச்சாமா அவங்க அப்பா அவன் கொண்டதுக்கு அப்புறம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு புரியலாம். என்னன்னா இப்போ என்னோட பிராட்டப்பே வந்துட்டு எப்படின்னா சிந்தையோட பிராட்டப் போனனால தான் இந்த 20 வயசுலேயே வந்துட்டு இவன் சிஇஓ இருக்கான் அப்படின்னு சொல்றதா, இல்ல இவனுக்கு இப்படி ஆகணும் அப்படிங்கிறக்கு ஏற்ற மாதிரி அந்த சிந்தை ப்ரோக்ராம் பண்ணி இவன் வந்துட்டு பிராட்டப் ஆகிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டானா அப்படிங்கிறதே இவனோட பிராட்டப் விஷயம் இந்த இடத்துல வந்துட்டு 2 விதமா ஒரு கொஸ்டின் மார்க் எழும்புது. இவனோட சொந்த தேவைகளுக்காக கூட இந்த ஒரு சிந்தை வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்துட்டு இவன் ரைஸ் பண்ணியிருக்கோம். இல்லை அப்படின்னா நிஜமாலுமே ஒரு குழந்தை எப்படி ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் முன்னாடியே சொன்ன ஒரு லைன் தான். ஸோ சில்ட்ரனோட இமேஜினேஷன் மைண்டை வந்துட்டு தடுக்கிற விதமாக இருக்கிற அடல்ட்ஸ் கிட்ட இருந்து தூரம் போகிற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ அதுல இருந்து குழந்தைகளை காப்பாற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக தான் பியாண்ட் இமேஜினேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறக்காகவே தான் எனக்கு தெரிஞ்சு ப்ரோக்ராம் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே வாட் எவர். ஸோ இந்த இடத்துல அவரோட தனிப்பட்ட ஒரு ஆரிஜின் ஸ்டோரியை கொஞ்சம் லைட்டாக சொல்லி விடுறாப்லை. ஸோ அவரோட ஃபிலாசபின்னு சொல்லலாம். எல்லாம் வந்துட்டு அவரோட அரகன்ஸை வந்து வெளிப்படுத்துறதுமா அவர் என்னதான் அதை சொன்னாலும் ஃபர்ஸ்ட் பொறுமையாக கேட்டு இருந்த வெண்டி கொஞ்ச நேரத்தில் இருக்கிற சிஸ்டம் எல்லாத்தையுமே அன்லாக் பண்ணி அங்கே இருக்கிற பிரிசன் லாக்கை திறந்து விட்டு அங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டியை கொண்டதுக்கப்புறம் நம்மால் மிரண்டுறாரு, அங்கிருந்து தப்பிச்சுறாரு. அதுக்கப்புறம்
எல்லாருமே வந்துட்டு பிரிஞ்சு போயிட்டு ஆளாளுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கிறக்காக போகிறாங்க. ஸோ ஸ்மீயும் ஸ்லைட்லியும் வந்துட்டு நேரடியாக கிரிஷும் மாரோ கிட்ட தான் போகிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வெண்டி வந்துட்டு தான் அண்ணன் கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கேர்லி மற்றவங்கள பார்த்துக்க, இன்னொரு பக்கம் நிப்ஸுமே வந்துட்டு டேம் கிட்ட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அண்ட் பாய் கேவ்ல அனுப்புறதுக்கு வேற ஒருத்தவங்களை ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. யாரு வேற யாரு பட் ஆனால் இந்த சமயத்தில் தான் கரெக்டாக அவங்க நேரடியாக வெண்டி போயிட்டு நம்ம ஹெர்மிட்டை அந்த ஐ வந்துட்டு பிடிக்க போகிற இடத்துல எப்படியா காப்பாற்ற அது அந்த பக்கம் போயிடுது. அதுக்கப்புறம் ஆட்டம் வந்துறாரு. ஆட்டம் வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டுக்குள்ள சண்டை வருது. அண்ட் அவருமே ஒரு சிந்த் தான். ஸோ இதுதான் வந்துட்டு அவரோட ஃபர்ஸ்ட் சிந்த் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வெண்டி எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணாரு. ஸோ ஆப்வியஸ்லி இவர் இந்த இடத்துல சிந்தாக இருக்காரு அப்படின்னா அதுவும் பாருங்களேன் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு இவருக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பார். ரைட். ஸோ அதுக்கப்புறம் தான் நேரடியாக போயிட்டு பாய்க்க விளையாடுற ஏலியன் வச்சு பிடிக்கலாம்னு சொல்லி பார்க்க அண்ட் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி ஒரே இடத்துல பிடிச்சி வச்சிடறாங்க. ஸோ வெண்டியோட கண்ட்ரோலில் தான் மொத்த இடமுமே இருக்குங்க. அந்த புது ஜெனோமார்ஃப் குட்டியை வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா, அது பழைய ஜெனோமார்ஃப் ப்ராடிஜியோட செக்யூரிட்டி எல்லாமே அடிச்சு நொறுக்கிட்டு எல்லாத்தையுமே செல்ல வச்சுக்கிறாங்க. ஸோ அடல்ட்ஸ் எல்லாருமே இப்போ வந்துட்டு அந்த பிரிசனுக்குள்ள இருக்க சில்ட்ரன்ஸ் எல்லாரும் வெளியே நின்று இருக்காங்க. உண்மையிலுமே அடல்ட்ஸ் கிட்ட இருந்து சில்ட்ரன் வெளியில் கொண்டு போன மாதிரி தானே இருக்கு. சரி, இப்போ அதை விட என்ன முக்கியம் அப்படின்னா யுட்டானி வந்துட்டு இவங்களோட லேண்டை சீஸ் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. மொத்தத்தை திருப்பி எடுத்துட்டு போறதுக்காக யுட்டானியே வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் உள்ள வந்துட்டு இருக்கு. இப்போ யாரா கண்ட்ரோல் அப்படி மாதிரி கேட்க கண்ட்ரோலை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படி மாதிரி சொல்ல அந்த இடத்துல நம்ம குழந்தைங்களும் அதுக்கப்புறம் 2 ஜீனோமோஸ் தான் வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு மொத்தமாக யுட்டானி எதுக்க போற மாதிரி இருக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல இது மட்டுமா நடக்குது இல்லை. யாருக்கல்லையுமே படாதபடி யாருக்குள்ளே படம் சொல்லி கேட்டே இருந்தேன்ல, அது யார் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அந்த கண்ணில் தான் பட்டுச்சு. ஸோ அது வந்து நேரடியாக போயிட்டு ஆர்த்தரோட கண்ணுக்குள்ளே போயிட்டு கண்ட்ரோல் எடுத்துட்டு பாடி எடுத்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூமன் பாடிக்குள்ளே போய் அது என்ன பண்ண போகுது ஆல்ரெடி நம்ம வந்துட்டு அந்த ஸ்பேஸ்லேயே வந்துட்டு பார்த்துருப்போம் அது என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்க போகிறோம் ஃபோர்தரா. பட் இந்த இடத்துல நடுவில் ஒரு விஷயம் இருக்கும். அதாவது நான் வந்துட்டு இதுவா இவளா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க. வெண்டிக்கும் ஹெர்மிட்டுக்கும் அண்ணன் தங்கச்சிக்குள்ளே வந்துட்டு இருக்குது. அந்த கான்வர்சேஷன் உண்மையாலுமே நல்லாவே இருக்கும். அப்போ நீ யார் அப்படிங்க மாதிரி கேட்க அதுங்க யார் அதுங்கெல்லாம் ப்ரிடேட்டர்ஸ் தான், அதுக்கு நீ தான் சாப்பாடு நான் இல்லை அப்படி மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல வெண்டிக்கு பேசவே புரியும். என்ன அப்படின்னா இங்கே பாரு என்ன ஃப்ரெண்டை வந்துட்டு கொன்னா அதனால் வந்துட்டு நான் அவளை அட்டாக் பண்ண அப்படி மாதிரி சொன்னேன். ஓ அப்போ நாங்கள் வந்துட்டு ஹியூமன் கிடையாது ஏதோ ஒன்று தானே அப்படி மாதிரி சண்டை வரும். பட் இருந்தாலும் இங்கே பாரு நீ வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது ஒரு ப்ரிடேட்டருக்கு அப்படி மாதிரி சொல்ல ப்ரிடேட்டருக்குலாம் நம்ம உணவுன்னு சொல்ல அப்போ கூட நம்மன்னு சொல்லும்போது கூட அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யார் வெண்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ தான் உணவு நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவாங்க. நான் என்னன்னு தெரியல நான் ஏதோ ஒன்று அதுக்கும் அப்பாற்பட்டவ அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க வந்துட்டு முன்னாடி சொன்ன கான்வர்சேஷன் வந்துட்டு தாங்களும் ஒரு ஹியூமன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து ரெண்டாவது வர கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது டிஃபெண்ட் பண்ண முடியல. பிகாஸ் ஷி நோ தட் தே கேன் ஈட் ஹர் அப்படிங்கிற விஷயம். பட் ஹியூமன்ஸ் வந்துட்டு அதனால் இன்டேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆர் மேபி கொல்ல முடியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு ஒரே இடத்துலையும் வந்துட்டு 2 இடத்துல ஓகே பார்த்துக்கோ உன்னால் வந்துட்டு நீ என்ன அப்படிங்கிற ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறத வெண்டி ரியலைஸ் பண்ணுற விதமாக தான் அந்த இடத்துல இருக்குது. அது உண்மையாலுமே நல்ல ஒரு ரைட்டிங் தாங்க. சீரியஸ்லி ஐ லைக் தட். ஸோ இந்த முடிவு ஒரு முடிவாக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த ஒரு தொடக்கத்துக்கான ஒரு பேஸாக வந்துட்டு இருக்குது. இந்த ஒரு சீரிஸே வந்துட்டு ஒரு பேஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் உண்மையாலுமே ஏலியனத்து வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏலியனத்துனா ஓகே பூமியில் ஏலியன்ஸ் இருக்குது அவ்வளோதானே அப்படி மாதிரி இருந்து கேட்டால் பட் அதையும் தாண்டி இவங்க வந்துட்டு ஸ்டோரியே வித்தியாசமாக கொண்டு போகிறாங்க. ஏன்னா ஏலியனில் கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய ஒரு சிந்த். ஸோ அது இருக்கிற பட்சத்துக்கு அதாவது ஒரு ஹைபிரிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சிந்த்னு சொல்கிறத தாண்டி ஒரு ஹைபிரிட். ஸோ அந்த ஒரு ஹைபிரிட் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஹைபிரிட்டை ஒரு ராணி மாதிரி இருக்க சிப்பாயாக இருந்து வேலை செய்கிறது ஆர் ஒரு பேபி மாதிரி இருந்து வேலை செய்கிறது சீனோமார்ஃப்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறா. அவள் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடிஜி இப்போ ஆயிருச்சு அந்த மாதிரி ஆகிருச்சு இப்போ. ஸோ இந்த லாஸ்ட் பாய்ஸ் குரூப் வெண்டியும் தான் வந்து அந்த ஒரு இடத்துக்கே வந்து இன்சார்ஜ் மாதிரி. ஸோ இவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய ஒரு எர்த் மாதிரியும் அதில் வந்து இப்போ பிரச்சனை வந்துட்டு வேலை கொடுத்து வாங்குறதுக்கு வரக்கூடிய யுட்டானி. ஸோ உங்களை எதிர்த்து இருக்க போகிறது இந்த 5 பசங்களும் ஜீனோமார்ஃப்ஸும் தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்பேங்க. வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வேணுங்கிற எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக. ஸோ இதுதான் வந்துட்டு எபிசோட் 8ல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வேற ஏதாவது பிரேக் டவுன் பண்ண அப்படின்னா தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இதோட ஏலியன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு சீசன் 2 வந்துட்டு கண்டிப்பாக லீட் கொடுத்தா முடிச்சிருக்கேன். அதனால் எடுக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க போலங்க, இல்லைனா இந்த மாதிரி முடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. கண்டிப்பாக சீசன் 2 வரும், பொறுத்திருந்து பார்க்கலாம் அதில் நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிட்டு மேலும் ஒரு புதிய பார்க்கும் வரை உங்களோட பிறகு உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் சாட்டர்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம்னா பேராட்டில் உங்களுக்கு துணையாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.